இந்த கேஸ் உடனடியாக சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும். இருந்தால்தான் இதை உண்மையா நிலையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் நீங்க இறந்தவங்களுக்கு கொடுக்குறீங்க. இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க யார்? பெரிய பிசினஸ் மேனோ கோடீஸ்வரரோ யாரும் இல்ல, சாதா ஏழை விவசாயிகள் கூலி தொழிலாளி பார்க்குற நபர்கள் தான் இன்னைக்கு சாராயம் குடிக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு 10 லட்சம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தொகை. இன்னைக்கு ஒருத்தர் இறந்து அவங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் போகுதுன்னா அப்ப கஷ்டப்படுறவங்க எவ்வளவு நாள் கஷ்டப்படுறாங்க. ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கும் சிந்திக்க தோணும், ஒருவேளை நான் உயிரை விட்டுட்டேன்னா அந்த 10 லட்சம் ரூபாய் என் குடும்பத்துக்கு கிடைக்காதா அப்படின்னு மத்தவங்க சிந்திச்சாங்கன்னா அப்ப எல்லாருமே கள்ளச்சாராயம் கொடுத்து யாருன்னா எல்லாருக்குமே நீங்க 10 லட்சம் கொடுப்பீங்களா? சரி, 10 லட்சம் கொடுத்தீங்க, சந்தோஷம். திமுக சொந்த காசியா கொடுத்துச்சு, மக்கள் வரி பணத்தான கொடுத்தீங்க, மக்களோட வரி பணத்தை தான் கொடுத்திருக்கீங்க. இது நியாயமா? ஏதோ கள்ளக்குறிச்சியில ஒரு கிராமத்துல குடிச்ச ஒரு மக்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மக்களோட வரி பணத்தை தான் நீங்க கொடுத்திருக்கீங்க. உங்க அரசு தானே, திமுக அரசு தானே இன்னைக்கு கவர்மெண்ட்ல இருக்கு. ஏன் உங்க சொந்த பாக்கெட்ல இருந்து மக்களுக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? இன்னைக்கு கலைஞர் ஐயால இருந்து ஸ்டாலின் அண்ணல இருந்து உதயநிதி ஸ்டாலின் இருந்து அவங்க பையன் வரைக்கும் நீங்க எல்லாருமே வாழ்க வாழ்கன்னு பேசுறீங்களே. உங்க எல்லார் பேர்லயும் நிதி நிதின்னு இருக்கு இல்லையே, ஏன் அந்த கொஞ்சம் நிதியை நீங்க கொடுத்தாதான் என்ன? மக்களாக நீங்கள் சிந்திக்கணும். உதயநிதி, தயாநிதி, கலாநிதி, நிதி நிதி நிதின்னு இருக்குல்ல, உங்க நிதியை நீங்க என்ன கொடுத்தீங்க மக்களுக்கு? அதே மாதிரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லார் மேலயும் எஃப்ஐஆர் போடணும். அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கொண்டு வரணும். மக்களுக்கு நீங்க கொண்டு வாங்க. எல்லா குற்றமும் மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிரூபிக்கப்படணும். இது சும்மா ஒரு சாதாரண விஷயம், சும்மா இன்னைக்கு விட்டுடுவோம் மட்டும் நினைக்காதீங்க. நிச்சயம் இந்த விஷயம் தொடரும். மக்களும் மீடியா நண்பர்களும் இந்த நேரத்தில் நீங்கள் துணையா நின்று இந்த விஷயத்தை நீங்க கிளறி எடுக்கணும். கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பீகார், யூபி நம்ம தமிழ்நாட்டுல இருந்து குறை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாடு என்ற நிலைமையில இருக்கு, நீங்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு என்ற நிலைமையில இருக்கு, மக்களாக நீங்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு இந்த திமுக என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பாண்டிச்சேரியில இருந்து தான் இந்த மெத்தனால் உள்ள வந்துருச்சு, அது அங்க பாஜக பண்ற வேலை அப்படின்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு திமுக என்ன சொல்றாங்க, அதே மாதிரி ஜிப்மர் மருத்துவமனையில இந்த மருந்து நீங்க மக்களை காப்பாத்தணும்ன்றாங்க. அப்ப அங்கேயும் பாஜக அரசு தான் இருக்கு. ஏன் இதை சொல்ல, பாஜக ஆதரவோ திமுக ஆதரவோ நான் இங்க பேசல. இந்த திமுக பாஜக டிராமா பண்ணி நீங்க மக்கள் எல்லாருமே உங்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க சிந்திக்கணும். உங்களுக்காக வாழ்ந்து, உங்களுக்காக உழைச்சி, உங்களுக்காக மறைந்த தலைவர் ஆரம்பிச்ச கட்சி தான் தேமுதிக. இன்னைக்கு இந்த விஜய் பிரபலின் மக்கள் முன்னாடி நிக்கிறோம்னா நாங்க யாரும் அரசியல்வாதி ஆகணும்னு வரல. எங்க தலைவரோட வழியில் நாங்க இன்னைக்கு அரசியலுக்குள்ள வந்திருக்கோம். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துயரங்கள் இருந்தாலுமே இந்த இனி எங்களோட நோக்கம், எங்களோட பாதை எல்லாமே கேப்டனோட வழியில் மட்டும்தான். நேற்று டிவியில கேப்டன் பிரபாகர் படம் பார்த்தேன். அந்த கேப்டன் ஒரு வசனம் சொன்னாரு, தப்பு செஞ்சவ மனுஷன் அவர் சொல்றாரு, தப்பு செஞ்சவனை கொன்னத விட அதை தூண்டுறவனை கொல்றதுதான் கரெக்ட்ன்றார். அதனாலதான் அந்த படத்துல எம்எல்ஏவும் அந்த போலீஸும் கேப்டன் சுடுவார். அந்த வசனம் கிளைமேக்ஸ் நான் சொல்லி உங்களுக்கு இந்த பிரபாகரன் சொல்லி அந்த கேப்டன் பிரபாகர் பத்தி உங்களுக்கு தெரிய வேணாம், அந்த கேப்டன் பிரபாகர் பத்தி உங்களுக்கு தெரியும். அதனால இன்னைக்கு பாதிச்சது வேணா அந்த கண்ணுக்குட்டின்னு ஒருத்தர் இருக்கலாம். ஆனா அந்த கண்ணுக்குட்டியை தூண்டி விடுறது யாரு? அந்த கண்ணுக்குட்டியை தூண்டி விடுறது யாரு? அவர் பாதிச்ச பெண்மணி சொல்லுது 23 தடவை அந்த கண்ணுக்குட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வர்றாரு, ஏதோ டூருக்கு போயிட்டு வர மாதிரி. ஆனா போயிட்டு வர்றாரா ஜெயிலுக்கு? சுற்றுலா தலமா ஜெயிலு? தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வர. அப்ப அவ்வளவு தைரியமா 23 தடவை அந்த கூட்டாளிங்க ஜெயிலுக்கு போயிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு கூட துணை நிக்கிறது யாரு? அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது யாரு?
கண்டிப்பாக தெரியுது. விடியா திமுக அரசும் காவல்துறையும் அவங்க துணை நிக்குது. அவங்க துணை நிக்கிற அந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு அவங்க கண்ணுக்குட்டி மாதிரி பல பேர் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தைரியமா வளர்ந்து வராங்க. கேப்டன் பிரபாகரன் ஸ்டைல கேப்டன் நாத்தம் அடிச்ச மாதிரி சவுட்ல வச்சு இவங்க தூக்கி உள்ள வச்சாதான் இது எல்லாத்தையும் ஒரு மாற்றம் வரும். உதயசூரியன் அது போட்ட கட்சியில கேப்டன் மாற்று சக்தியா வந்த உழைச்சார், சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டார். என்ன சூழ்ச்சியாக இருந்தாலுமே அது எதிர்நீச்சல் போட்டு வந்தவங்க தான் இன்னைக்கு தேமுதிக தொண்டர்கள். தோல்வியை கண்டு பயந்து ஓடுற கட்சியில தேமுதிக. எத்தனை தோல்விகள் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் உங்களோட நிக்க கேப்டன் மகன் நான் உங்களோட நிக்க தயாரா இருக்கிறேன். இந்த தமிழ்நாடு மக்களோட நிக்க நான் தயாரா இருக்கிறேன். எங்க அப்பாவோட கனவு லட்சியம் என்ன? உங்க கேப்டனோட கனவு லட்சியத்தை காப்பாத்த துணை நிக்க இந்த விஜய பிரபாகரன் வந்து இறங்கி இருக்க நான். அது மக்களாக நீங்கள் பெண்கள் தொண்டர்கள் நீங்கள் கூட நிக்கணும். அதனால் இந்த வழக்கு இந்த கள்ளச்சாராயம் கேஸ் உடனடியாக மீண்டும் சொல்ற சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும். இதுக்கு யாரெல்லாம் உதவியா இருக்கிறாங்களோ எல்லாருமே மக்கள் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். அனைத்து எல்லாரும் மேலேயும் எஃப்ஐஆர் வழக்கு போடணும். இன்னைக்கு அமைச்சர் முத்துசாமி, மரியாதைக்குரிய அமைச்சர் முத்துசாமி அவர்களே, நீங்களே ரிசைன் பண்ண உங்களுக்கு பேர் நல்லது, உங்களுக்கு கௌரவம். அதனால நீங்களே ரிசைன் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு கௌரவம். இந்த மாதிரி எல்லாருமே சொல்லி கேவலப்படாதீங்க. அதே மாதிரி அங்க இருக்க திமுக இருக்க சுற்றுவட்டார இருக்க அனைத்து திமுக எம்எல்ஏயுமே ராஜினாமா செய்யணும். செஞ்சு இந்த ஆட்சியை முடக்கி மீண்டும் தமிழ்நாடு ஒரு எல்லா பக்கமும் ஒரு மாற்றம் வரணும். அது மக்கள் நீங்கள் உங்க ஆழ மனசுல ஒரு தீக்குச்சி மாதிரி ஒரு நெருப்பு எரிஞ்சாதான் மாற்றம் வரும். தேர்தல் நேரத்தில் நோட்டுக்கும் சோறுக்கும் பீருக்கும் விலை போனா இனி எத்தனை வருஷம் இல்ல எத்தனை வருஷம் ஆனாலும் கள்ளச்சாராயம் யாராலையும் ஒழிக்க முடியாது. எந்த மாற்றமும் வராது. மேடை போட வேண்டியதான், மைக்க பிடிக்க வேண்டியதான், பேச வேண்டியதான், கத்த வேண்டியதான், போயிட்டு இருக்க வேண்டியதான். ஆனா எந்த மாற்றமும் வராது. மக்களுக்கு நீங்கள் சிந்திக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.